அவனை கட்டிக்கலான்னு பார்த்தா ராமம் பார்க்க மாட்டேங்கிறான், பவுனும் பார்க்க மாட்டேங்கிறான். எந்த நேரம் பார்த்தாலும் காத்தடிச்சுட்டே அது மாரி எனக்கு அடிப்பா. அந்த மாப்பிள்ள எனக்கு வேணாம். சஞ்சாப்தோட போதும், அவனுக்கு தெரியாத அட்ரஸே கிடையாது. தந்து பார்த்தா ஈத்துருமாவான். அந்த மாப்பிள்ளை வேணாம். பெரியப்பா ஒழுங்கா இடம் பிடிச்சி வச்சுக்கிறேன். எம்மா நேரம் பிடிச்சி வச்சுக்கிறேன். உட்காரு. காலையில் 150 ரூபாய் வாங்கி கொடுக்குறேன். உட்காரு. அந்த மாப்பிள்ளை எடுக்க போலீஸ்கார மாமனையோ கட்டிக்க மாட்டேன், என்ன கட்டிக்க மாட்டேன். ஒரு தப்பு பட்டா கூட 4 செவத்துக்குள்ள வச்சு அவன் ரட்டியாலே குத்துவோம். அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். நான் 2500 சம்பளம் வரும். ஆமா மத்தலகார மாமனையோ கட்டிக்க மாட்டேன், என்ன கட்டிக்க மாட்டேன். அவன் நிக்க வச்சிருந்தா படிக்க வச்சிருந்தா மத்தலகார கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு கட்டி நிக்க வச்சு அடிக்கலாம், ஒரு கட்டி படிப்பு போட்டு அடிக்கலாம். அதனால அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணும். அது போல ஒண்ணு அடிப்பா. ஆமா சரி. தாலகார கட்டிக்கலாம். தாலகார கல்யாணம் பண்ணிக்கலாம். 2 கையில 2 புடிச்சு விடிய வேண்டி கட்டிக்கலாம். அந்த மாப்பிள்ளை வேணும். காத்திக்கலாம். பாரு. ஏய் ஜாலி வர போறாங்க போறது இல்லையா? வெளியூருக்கு மணி 4 ஆகக்கூடாது. அப்படியே கிளம்புறேன். அம்மா வந்துக்கிறாங்க. அப்பா சவுண்டுக்கு வந்து பண்ணல. என்ன இப்படி பண்றீங்க? நான் யாரு என்ன விவரம் என்று தெரிவிக்கவா? அந்த பக்கம் இது. அதாவது ரத்தினாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய
ராஜாக்கள் இருக்கிறார் அல்லவா அரசர்கள். அதில் முதல் பிறந்த வாதாபிசூரனும் அடுத்ததாக பிறந்த அண்ணவருடைய மனைவியாகிய மாய்கவல்லி தெரிந்து கொண்டாயா? அதுவும் தவிர பலவண்டு இருக்கிறது அல்லவா? அது மட்டும் இல்லாம வெகு நேரம் ஆகிவிட்டது. எனது கணவராகிய எனதாபிசூரன் ஏதோ காரணத்துக்காக ஏதோ காரணமாக அழைத்திருக்கிறார். அன்னவரை சென்று பாதம் பணிந்து என்ன விவரம் என்று கேட்டு நடிக்கக்கூடிய நம்பிக்கையாக வேண்டி 300 கொடுத்திருக்கிறார். அண்ணார் குடும்பத்திலே ஆமாசம் இருந்து ஒரு குறை இல்லாமல் அம்மனை கலக்கிற சுபோஜி காத்து பைத்தியக்காரங்க கேக்குறாங்க. அப்படியே ஒரே சர்வம் சாருண்யம் உங்களுடைய மனைவியாகிய மாய்கவலியின் உங்களுடைய பாதத்திற்கு அநேக கோடி வந்தனம் சுவாமி. மங்கள மண்டாட்டமே மாய்கவல்லி மங்கன் மகர் ராசியே வாழ்க. இருக்கா அதனால இங்க ஓடிட்டு அப்படியே எப்போ எடுக்கும் அப்படியே
இல்லையா இல்லை வைக்கும் என்ன பூ வைக்கும் மட்டுமாக இந்த பூவுலகில் இருவடி காலம் வாழ்வார் மங்களம் உண்டாக பாக்கியம் சாமி ஆ. என்னை அழைத்து செய்தி எத்தன் மன்னவா இத்தகைய வேலையிலே ஆ. என்னை இந்த சபைக்கு அழைத்த காரணம் என்னவென்று கூறுங்கள் சுவாமி. என்னே மைக்கவல்லி அல்லது பிராணபதி கண்மணி மைக்கவல்லி கருத்தன் கேளாயிப்போ கண்மணி மைக்கவல்லி கருத்துடன் கேளாயிப்போ யாரோ பெண்ணா மன்னியதோடு அவைகளை கூட்டிக் கொண்டு மந்திரிகள் சூழ மண்டப அத்தனை வேலையோ அனகரத்தில் கொள்வதற்காக வந்திருக்கிறார் அனகரம் செல்வாரே என்ன மைக்கவல்லி அல்லது பிராணபதி இந்த காலங்களில் இந்த காலத்திலே என் அண்ணனாகப்பட்ட அண்ணனாகப்பட்டவர் பாலாபிஷேகம் எதிர்த்து இருக்கிறார். யாரோ ஒரு பெண் யாரோ ஒரு பெண் காமாட்சி சொல்லக்கூடிய பெண் சொல்லக்கூடிய ஒரு பொட்டச்சி துணை கொண்டு இறைச்சி ஒரு கொல்லியில் பிறந்த தாய் என்று சொல்லக்கூடிய வன்னிய படை கொண்டு கொண்டு என் தாய்மாமன் மகளையும் என் மந்திரி மகளையும் மறுபடியும் கொன்று விட்டார்களாம். அதோடு மட்டுமல்லாது என் அண்ணனே போர்க்களம் சென்று நிராயுதமானே வந்திருக்கின்றார். அப்படி இருக்கையில் அண்ணவருக்காக நான் போர்க்களம் செல்ல போகிறேன். விடைத்தாமலன் கேட்டு நான் வந்திருக்கின்றேன். அல்லது சுவாமி ஓடி நீ என்றிருப்போ புண்ணிய இரவு தண்ணே நாடியே நாடு வேளா நடுவிசி மஞ்சள் தண்ணே தேடியே கனவு கண்டு தேடியே அறிவாய்க்கோ வாடியே உரைக்கிறாய் வகைதனே அல்லது சுவாமி என்னை மைக்கவல்லி சமருக்கு செல்ல வேண்டும் என்று ஆ, தாமுலம் கேட்கிறீர்கள். ஆமா நான் அதாவது ஆ, நடுநிசையில் ஆ, ஒரு சொப்பனம் கனவு கண்டேன். ஆ. அதை பற்றி விவரிக்கிறேன். பிறகு ஏய், போருக்கு போற விடைத்தாமலை கொடுன்னு கேட்டா ஒண்ணு விடைத்தாமலை கொடுக்கணும் இல்லைன்னா விட்டுடணும். அதை விட்டுட்டு நான் கனவு கண்டுவோம் கனவு நாங்க வந்தேன். ஏய், என்ன துணைவன் மாதாவுக்கு சொந்தத்தை எழுத்தானே என் அண்ணன் வாதாபிசுவரன் சோர்ந்திருக்கின்றார். நான் போருக்கு போய் தெரிவிக்கின்றேன். நீ கனவு கண்ட அது சுவாமி ஏற்றி பணிந்தாலே ஏற்றி பணிந்தாலே எதிரிக்கும் துணையானா நாட்டி செய்தவரெல்லாம் கடையிலா குடிவரெல்லாம் செல்ல வேண்டும் என்று என்னிடம் வாதம் செய்ய வேண்டாம். நான் சொல்வதை கேட்டு தாங்கள் வீட்டிலே இருந்தால் நலம் உண்டாகும் சாமி. முனிவது பக்தி சத்த வாய்தாங்க பெண்ணே அது பக்தி யாவது
படுக்க போட்டு கனவு காட்டிட்டு தூக்கி தடி எவன் போறான் பக்தியா முனிவரால் பாடி பட்டச்சு தாங்களோ கட்டாயம் இந்த சமர்த்து செல்ல வேண்டுமா? நீங்கள் எல்லாம் பராக்கிரமம் கொண்டவர் தான், அது உலகம் அறிந்தது. இருந்தாலும் என் மனதில் ஏதோ குழப்பம் உள்ளது. தயவு செய்து நீங்கள் இந்த சமர்த்து செல்ல வேண்டும். கிளம்பனா இதே பழப்பா போச்சு. வேணா வேணா வேணான்னு நில்லு பெற்று சொன்ன நிகழ சகவாரம் பெண்மாகி நில்லு பெற்று சொன்ன நிகழ சகவாரம் பெண்மாகி அந்த சிவன் கிட்டே வரம் வாங்கியவர்கள் சாதாரணத்தை பெற்றவர்கள் நாங்கள். அப்படி இருக்க அன்னைக்கு போக வேணாம். எல்லாம் இருக்கட்டும் சாமி, நீங்கள் பராக்கிரமத்தில் சிறந்தவர் தான். இருந்தாலும் சொல்லுவதெனவாழಕ್ಕೆ கூடவனே சொல்வதெல்லாம் உண்மைதான். அந்த இருக்கிறானவா அன்னொரு வேள்வி யாகத்தில் ஒரு புத்திரன், அதாவது அக்னியில் பிறந்த ஒரு வன்னி ராஜன் பிறந்திருக்கிறாராம். அன்னவர் உங்களை அழிப்பதற்காக பிறந்திருக்கிறார். போடி போடி பைத்தியக்காரன். அந்த அக்னியாவது அக்னியாவது அத்தனை பேரையும் பிழிந்து சாகவரம் பெற்றவர் நாங்கள். காற்றாகட்டும், அக்னியாகட்டும், நீராகட்டும், நிலமாகட்டும், நெருப்பாகட்டும் அத்தனையும் விழுங்கி சாகவரம் பெற்றவர்கள் நாங்கள். அந்த அக்னி அஜய் அந்த அக்னி பகவானை அந்த அக்னி பகவானை அது மட்டுமல்ல, அந்த கதிரோன் சொல்லக்கூடிய சூரியனையே விழுங்கி தவம் செய்தவர்கள் உலகம் அறிந்ததே சாமி. இருந்தாலும் போகும் என் உயிர் என்று பிரிவானாய் பேசுகிறாய். இருப்பினும் நான் ஒரு கனவு ஒன்றை அவசரமான கனவை கண்டேன். அதிலிருந்து என் மனம் ஏனோ மிகவும் வருந்தி இருக்கிறது. அதனால் தயவு ஐடிகார் மாதிரி புலமையிலே விட மாட்டான். எனக்கு தாலி தாலி முடிக்க அந்த தாலி
தூக்கி போயிட்டு நான் 2 பிச்சை ஐய் 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 ஏய் போடா எங்க வாடி இங்க வா அது என்ன கனவு கனவு அந்த கனவு சொல்லு கொஞ்சமே தாதியர் குலவிட செய்ய மேலவர் எனக்கு அஞ்சலி அசராய் அருளாடை மாலை உதரமாக சாயனை தேர்மேல் சாய்ந்தினி தெற்கு பாதையின் வழியே பாங்குடன் சென்று ஓதியால் யானும் அழைக்க இன்னொரு பெண்மணி எந்தனை தேற்றி கண்ணி செவ்வலரி கலரி பூக்களையும் மின்னியே வெறிஞ்சலை வெறுமையாய் அணிந்து மன்னவர் கனவு மனதிற்கு கேளாய் நாடியே சொற்பனம் நாயக தனக்கும் கூடியே ராகவனே கூடிய சொற்பனம் சோடியே ராகவனே சொற்பனம் அல்லது சுவாமி நாங்களோ தெற்கு முகம் சென்று சென்ற பொழுது நடுவு ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் உங்களை அழைத்தது போலவும் இன்னொரு பெண்மணியானவள் என்ன ஆடைகளை கலந்து நகைகளை கலைந்து அலரி பூக்களை என் தலையில் சூடுவது போலவும் உங்களுக்கு என்னமோ ஆனது போலவும் அழுவது போலவும் பல பெண்கள் உனக்கு தேற்றுவது போலவும் உன் கூந்தல் சிக்காக இருப்பது போலவும் கனவு கண்டிருக்கிறாய். அப்படித்தான் எல்லாம் கனவு கண்டதால் என் மனதானது அடி கோடி பைத்தியக்காரி பகல் கனவு பலிக்குமாடி. நீ கண்ட கனவு கனவில் கண்ட பொருள் பணமும் நம் கைசாருக்கு உதவுமா? கனவுல நமக்கு கைக்கு வருது, கை செலவுக்கு உதவுமா? உதவும். கனவுல நினைச்சது நடந்து போயிடுமா? கனவில் கண்ட பொருள் ஒரு காலமும் உதவாது. நீ கண்ட கனவு நீர் கனவு. பைத்தியக்காரி. ஓ பிராணபதி மன்னா பொல்லாத காலமோ என்னை மடிக்கவும் எடுக்கவும் மன்னா பொல்லாத என்னமோ பொல்லாத காலம் போல் தெரிகிறது அண்ணவா. நீங்களோ நான் சொல்வதை கேட்காமல் கண்டிப்பாக சம்மதம் செய்ய வேண்டாம். தடை செய்யலாமோ சொல்லாடி எனது பெண்ணே, தடை செய்யலாமோ சொல்லாடி. எப்படிப்பட்டவராக இந்த உலகத்துக்கே கர்த்தன்
போன்றவன் நாங்கள் மட்டுமே. அப்படிப்பட்ட எங்களை ஒரு காலம் எவனாலும் வெல்ல முடியாது. சாதா வரம் பெற்றவர்கள் முன் வைத்த காலை எப்போதும் பின் வைக்க மாட்டேன். ஓ கணபதி ஆகாதி இந்த வீரோ ஆசை கண்ணாரா ஆகாதி இந்த வீரோ ஆகாதி இந்த வீரோ ஆகாதி என்பதை போகாதே சந்தையே ஒட்டான முடிய மண்ணாக்க கனவு 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 பேசிட்டு இருக்க நீ. பைத்தியக்காரி. அரசம் முடியானது இடமானது தரையில் விடுவது போல அவசரமா கனவு கண்டேன் சுவாமி. ஒரு பைத்தியக்காரி. கனவு வலிக்காதவை. ஒரு நெருப்புல பிறந்த ஒரு கொல்லியில் பிறந்த சாம்பலை எல்லாம் உடம்பெல்லாம் பூசிக்கொண்டிருக்கிற பித்தனுக்கு பயந்து கொண்டிருக்கின்றாய். இதென்ன சொல்லாடி கண்ணே கண்ணே இதென்ன சொல்லாடி போவதில்லை. நீ கண்ட கனவு ஒரு காலம் பலிக்க போவது மகாராஜா இன்னமும் சொல்லேன் என்னிடம் மன்னா உன்னமே உடனிடம் பையா பெண்ணமாய் மணிபோல் ஏன மனவா கனவே சோதனை யாச்சே என் புத்தி மாற காமாட்சி அம்மன் பாதத்தில் பணிந்தால் நாம் நலமுடன் பாதமே பணிய சொன்ன பாவையை கேளா. இப்போ என் மனைவி என்பதால் உன்னை உயிரோடு விடுகின்றனே. கேதையினால் கதை கொண்டதை கொண்டு அந்த வண்டிய ராஜனை வெற்றி பெற்று வருகின்றேன். பெண்ணே அடி கண்ணம் கேட்டி வந்தாலும் முந்தன் மொழி கண்ணுக்கு எட்டுமோ இது மதமோ எனக்கு எந்த கதி ஆனாலும் சரி அந்த வன்னியனையும் பொட்டச்சி காமாட்சியும் வெற்றி பெறாமல் இங்கு வரப்போவதில்லை. அவர்களை ஒழித்து கட்டி விட்டு வருகிறேன். உன் வார்த்தை ஒருவது கேட்பதாக இல்லை. உன் மொழிகளை நான் கேட்கப் போவது இல்லை. அப்படியா சுவாமி? அல்லது கணபதி என்ன நான் செய்வேன் ஐயோ என்னை விட்டு மன்னவன் சமரபாபாரி தங்களானே கண்ணி காமாட்சி மாறி காலைக்கு உலகெடுத்து வெளியே தீபானே என்ன செய்வேன் சுவாமி? தாங்களோ இவ்வளவு சொல்லியும் கேட்காமல்
கட்டாயமாக சமர்த்து செல்வேன் என்று என்னிடம் இப்போது வரை அடம் பிடிப்பதால் எனக்கு வேறு வழி தெரியவில்லை. பெண்ணே, உன் மொழிகளை நீ போருக்கு போக வேணாம் சொன்னால கேட்க போவதில்லை. ஒரு சந்தோஷப்பட்டுக்கொள். என்னவென்றால் வருங்காலத்தில் இந்த வன்னியபுரத்தை எந்த ஒரு புலவன் எழுதினாலும் சரி, இந்த மாதவன புலனுடைய புகழை எழுதாமல் அந்த வன்னியபுரத்தை ஒருவனாலும் முடிக்க முடியாது. அது வரைக்கும் உன் கணவனுடைய புகழ் உலகெங்கிலும் வன்னியர்கள் இருக்கின்ற வரைக்கும் உன் கணவனுடைய புகழ் இருக்கும் என்பதை மட்டும் அறிய வைத்துக்கொள். அப்படியே ஆகட்டும். அடியே தாய்மார்களே, நம்ம என்ன சொன்னாலும் நம்ம என்னுடைய கணவராகிய ஏகாபிசூரனானவர் கேட்காமல் சமர்க்கு செல்வேன் என்று பிடிவாதம் செய்கிறார். ஆகையால் நம் வருந்தி என்ன பயணமும் இல்லை. எனது கணவராகிய ஏகாபிசூரனே வெற்றிகரமாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தாம்பூலத்தை வாத்தி இது கொண்டாட்டிகள் அவன் துண்டு துண்டே பாடுறாங்க. அது கூட இல்லையா? ஒரு வெற்றி பெறுமா தெரியல. அப்படி இன்றைய போருக்கு யார் பார்ப்போம். முதலில் மகாராஜன் தாயை வணங்கி பதில் போறார் என்று கேட்கிறத அவ்வளவுதான் லாபம் முடியும். அங்கம் பாதாரு அம்மா நான் என்ன செய்ய வருகிறவன் எனது அத்தானாகிய பரம கடவுளுக்கு வரம் வாங்கினவன். வரம் வாங்கி சாதாரண வரம் வாங்கினவன். ஆமா, ஆகையினால் நீயே சென்று நானே அடிப்பதற்கு ஏற்பாடு. ஆனால் நீ சென்று அவனை அடித்து கட்டியுடைய திரும்பி வருவாய். அப்படியானால் கண்மணி படைகளை
அவனை வென்று வருகின்றேன். ஆனால் நான் உனது பக்கத்திலே இருந்து உனக்கு பாதுகாத்து ரட்சிக்கிறேன். எனக்கு வெற்றியோடு எனக்கு அனுப்ப வேண்டும். அப்படியே சென்று வருகின்றேன். வெற்றியோடு வா மகனே. தலா அப்பா பாரு ஸ்டாண்ட் ஆடினேருங்க. அந்த ராஜா வன்னிய ராஜா என்னது இல்லடா நெருப்புல கொல்லியில் சாம்பலில் பிறந்த பிராயனை பொட்டச்சி பின்னால் நின்று முந்தானி முகம் தொடக்க உன்னோடு நான் போர் செய்வதா? அடே பானங்களை விட்டிருக்கேன். சாகாத வரம் வாங்கி விட்டோம் என்று மம்மதை கொண்டு அலையாதே. அந்த கவுரை ஊற்றி புரிய மந்திரம் ஓடி வரவிட்டு அங்கு வர என்னுடைய சத்தியாகத்தை எடுத்து வில்லடமாக வச்சு தூரம் காட்டி என்ன செய்ய முடியும்? உயிர் மேல் ஆசிரியனா ஓடி வாயிடு. அடே கையில் எடுத்தேன் உண்டனை சொல்ல படையெடுத்து தேவனையே என் காலடியில் மிதித்தவன் நான். அவனிடம் உள்ள வஜ்ராயத்தை உண்மையில் இருக்கின்றேன் பாருடா. ஆனா ஏனோ வந்து சாகாதவரை பற்றி விட்டோம் என்று மம்மதை கொண்டு எழுகின்றீர்கள். உங்களை நான் மடிக்காம விட மாட்டேனா? படிப்பேன் கூறு கூறாக வாட்டி உன் உடலை ஈந்தடத்து இறங்கி ஆக்குகிறேனடா. கடைசி போட்டான் சரி முன்னமே
அரங்கராக அறுத்து விடுவேன். அடே அண்ணிய பயிரை இப்போ உன்னுடைய அண்ணனாகிய வாதாபிஸ்வரன் நேற்று வந்து பட்ட பாடம் அவமானப்பட்டதும் அடே கையில் எடுத்தேன் உன்னை கொள்ள உனக்கு அனுப்பியிருக்கிறேன். நீ மடிய போவது உறுதியாடா கொல்லில் பிறந்த பேயனே. சரி முன்னே யார் பார்த்து சொல்லுங்க மூடனே முன்னமே அத மாவன்மார்களும் மந்திரிமார்களும் மடிந்தார்கள். உன்னுடைய அண்ணன் இராயதவாயில் நின்று வெக்கக்கேடு வெக்கப்பட்டு போனான். நீ திரும்ப வந்திருக்கிறா மடையில திரும்ப இருக்காம விடவே மாட்டேன். முக்கோடி 30 முக்கோடி எனக்கடக்கமே 41 அரிசிகளுக்கு இல்லடா அத்தனை பேரையும் காலடியில் சமர்ப்பணம். காமாட்சம்மனுக்கு எல்லாம் பின்னால் நின்று அது போதுகின்ற சாம்பலில் பிறந்தவன் சாம்பலை எல்லாம் உடம்பில் பூசிக்கொண்டு இருக்கிற பித்தன் தாயன் உனக்கு எதிராக நான் மூடனே மலைப்போல் கரையால் படித்து விட்டோம். செய்தியை தாயாகிய காமாட்சி அம்மனிடம் தெரிவிக்க வேண்டும். அப்படியே சொல்லலாமா? மலைப்போல் படித்துவிட கதை இப்போது நிறுத்தப்பட்டது. இன்று இரவு மாதாவியுடைய பிள்ளைகளான அக்கினி ஜெயித்து யம ஜெயித்து காலந்தன் மாதாவி சமாதம் பட்டாபிஷேகம் இன்று கடைசி நாடகம். அனைவரும் வந்து இந்த நாடகத்தை கண்டு அம்மன் அருள்மைக்கு நன்றி வணக்கம்.
வேற